guys, assalamualaikum. இன்னைக்கு வீடியோல வீட்ல வெஜிடபிள்ஸ் இல்லாத டைம்ல சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய குஸ்கா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு ஒரு பிக் சைஸ் ஆனியனை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற கேப்லயே ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம குஸ்காக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த ஒரு பெரிய டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் இன்னைக்கு 2.25 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியும் வாட்டரும் சேம் லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசில் வச்சிடலாம். மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கோங்க. 2 விசில் வச்சு விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா குயிக்காக 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான குயிக்கான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி அல்டிமேட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.